ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான 2 விஷயத்தை பார்த்துடலாங்க. பேங்கிங் செக்டார் பற்றியே போட்டுட்ருக்கீங்க, பதில் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கு அவங்களுக்காக இன்றைக்கி அந்த கம்பெனி பற்றி சொல்கிறேன். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் என்னென்ன ஒரு 4-5 பார்த்துடலாம். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டார்கெட் ப்ரைஸ் 281.00, பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 1104.00, ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 320.00, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 696.00. இவங்க ஒரு 3 வருஷத்தில் சராசரியாக எவ்வளோ தான் க்ரோத் காமிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 46.1%, ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் 3.1%, பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் 59.6%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 40.1%. ஸோ பார்த்துக்கோங்க, எப்பயுமே சொல்கிறது தான், இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களோட டிசிஷனாக மட்டும் தான் இருக்கணும், யார் சொல்கிறது ஃபைனலைஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ கோல்டு எப்படி இருக்குது, ஜூன் வரைக்கும் பார்த்தாச்சு, ஜூலையில் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். கோல்டு இன் ஜூலை 10 கிராம்ஸ் வாங்குறீங்கன்னா லாஸ்ட் இயர் இதே டேட் இதே மந்தில் 3/7/2024 71,910.00 இருந்துச்சு. அதே இந்த வருஷம் 3/7/2025 96,947.00, கிட்டத்தட்ட growth மட்டுமே 34.8% காமிச்சிருக்காங்க. இல்லை பிரதர், எனக்கு கோல்டை பார்த்தாலே கோவமாக வருது, டெய்லி ஏறிட்டே போகுது அப்படின்றீங்களா? கவலைப்படாதீங்க. சில்வர் வாங்கினீங்கன்னா 1 kg வந்து லாஸ்ட் இயரில் 3/7/2024 89,098.00, அதே இந்த வருஷம் 3/7/2025 1,07,620.00. growth மட்டுமே 20% காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் பிளாட்டினம் போட்டதில்லை, ஸோ ஓரளவு க்ரோத் கொடுத்துட்டே இருக்குன்னு பிளாட்டினமாக இந்த வாட்டி போடலான்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ராய் அவுன்ஸ் பர் டாலரில் சொல்கிறேன். 3/7/2024 பிளாட்டினமோட ப்ரைஸ் வந்து 977.00, அதே 3/7/2025 1,375.50, கிட்டத்தட்ட 38% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேஷ் வந்து எனக்கு தெரிஞ்ச கோல்டு அண்ட் சில்வர் தான். ஸோ நான் இது ஆல்ரெடி ரெகுலராக எவ்ரி வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, அனலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம். நன்றி, வணக்கம்.